எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து ரசத்துக்கு வந்து ரசப்பொடி எப்படி வந்து மைக்ரோவேவில் வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் எப்படி அரைச்சி எடுத்துடலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப்பு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. அந்த கப்பில் 2 கப்பு வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. 1½ கப்பு வந்து மிளகு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கப்பு வந்து தனியா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்து இந்த மைக்ரோவேவ் டப்பாவில் வச்சுட்டு அதை வச்சு அதில் உள்ளே வச்சு முதல்ல சுவிட்சை போட்டுட்டு அதில் 1 நிமிஷம் வச்சுக்கோங்க. துவரம்பருப்பும் அதுக்கப்புறம் வந்து இந்த கொத்தமல்லியும் ஒரு நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஜீரகம் வந்து 2 கப்பு எடுத்துக்கோங்க. அது வந்து 30 செகண்ட் மட்டும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. மிளகும் வந்து 30 செகண்ட் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. மிளகு வந்து 1½ கப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி எடுத்து மைக்ரோவேவில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு அதை தனியாக வந்து ஒரு பேப்பரில் கொட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அதை ஆறுனதுக்கப்புறம் எடுத்து அதை வந்து பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரசம் தயார் பண்ணுறதுக்கு ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு பிளெண்டு பண்ணிடுங்க. பிளெண்டு பண்ணிவிட்டு அதை எடுத்து வடிகட்டுறதை வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்ச அந்த பொடி இருக்குல்ல ரசப்பொடி அதை எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல மிக்சியில் வந்து அந்த இது வந்து புளி தண்ணி வந்து அதை எடுத்து வந்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் பிச்சு எடுத்து கழுவிட்டு அதை எடுத்து அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பூண்டும் கொஞ்சம் தட்டி போட்டுக்கோங்க. தக்காளி வந்து கொஞ்சம் ஒரு சின்ன தக்காளி வந்து இல்லைன்னா அரை தக்காளி எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா பசைஞ்சு அந்த இதில் போட்டுருங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த இதை வந்து கேஸ் ஸ்டவ்லேயே மீடியத்தில் வச்சுட்டு நல்லா லேசாக கொதி வந்ததுக்கப்புறம் அதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க. நன்றி. இந்த மாதிரி வந்து ரசம் வந்து ரசப்பொடியும் ரசமும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அனுப்புங்க. இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்டு. நன்றி. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து சட்டுன்னு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. பொட்டுக்கடலை வந்து மெஷரிங் கப்பில் வந்து 1/2 கப் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில் வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. அதே கப்பில் வந்து பாதி அளவு வந்து வெள்ளைச்சீனி எடுத்துக்கோங்க. 2ஐயும் வந்து மிக்சி ஜாரில் போட்டு மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது குட்டி குட்டி கிண்ணத்தில் வந்து அதை கொட்டி எடுத்து அதில் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து ஒரு ஸ்பூனை போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. நன்றி.